ஹாய் காய்ஸ், எல்லோரும் திங்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஃப்ரேமில் நம்ம இந்த மாதிரி நாடா சுற்றி வச்சுக்கணும். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னா நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நாடா சுற்றி வச்சுக்கிட்டா தான் நம்மளோட கிளாத் கிளியாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம டைட்டாக மாட்டி இழுக்கும் போது கிழிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப தின்னாக சுற்றாமல் லைட்டாக அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ கிளாத்தை மேலே போட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரேமை அடியில் வச்சு மேலே கிளாத்தை போட்டு மேலே அந்த லாக் இருக்கும்ல அந்த ஃப்ரேமை மேலே போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறமா அதை டைட்டு வச்சுக்கணும். அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சு சுற்றி கிளாத்தை ரொம்ப டைட்டாக, அதாவது நமக்கு எவ்வளோ டைட்டு ஒரு சவுண்டு டம் டம்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி சவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம டைட்டாக இழுத்து செட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துலையுமே மடங்கள் பிசுறு எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒர்க்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரேமில் கிளாத்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கலட்டினதுக்கப்புறம் லூஸ் ஆயிரும். நம்ம பண்ண ஒர்க்கு லூஸ் ஆயிரும். அதனால் நல்லா டைட்டாக மாட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா போன வாரமே ஸ்டார்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் என் உடம்பு முடியல. ஸோ அதனால தான் பண்ண முடியல. இப்போ நல்லா அதை டைட் வச்சக்கப்புறமா நமக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சுற்றி இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டாண்டு எல்லோரும் எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரில. என்கிட்ட வாங்கினவங்களுக்கு நான் ஃபிக்ஸட் ஸ்டாண்டு தான் வாங்கி கொடுத்துருப்பேன். அதில் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஃப்ரேமை மட்டும் உள்ளே வச்சுட்டு வெளியில் இருக்க அந்த ஸ்க்ரூவை மட்டும் லூஸாக டைட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆனால் இதில் இப்படி இப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 4 சைடுமே அந்த காலை நம்ம டைட் பண்ணிக்கணும். ஆடாமல் இருக்கிறதுக்காக நம்ம டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ டைட் பண்ணியாச்சு. ஃப்ரேமை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன்.